கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களில் அன்பு கூற வேண்டாம் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போது நாம் எல்லோரும் உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ யாரிடத்தான்ப்பா அன்பு செலுத்துறது? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையோ இன்னொரு பொருளையோ ஏதாவது ஒன்றின் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை யோவான் சொல்கிறாரு, அன்பு கூறாத அப்படிங்கிறாரு. அப்போ நான் யார்கிட்ட தாயா அன்பு காட்ட முடியும்? யாரை தாயா நான் நேசிக்க முடியும் என்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே வரலாம். அதற்கு நமக்கு என்ன பதில்னா, ஏன்னா உலகத்தை ஜெயித்தாரே ஒருவர் இருக்காரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறார்ல. அப்போ நான் யார்கிட்ட அன்பு கோரணும் அப்படின்னா, இந்த உலகத்தை ஜெயித்தார் பாருங்க, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மேல் அன்பு வைக்கலாமே. அந்த அன்பு நமக்குள்ள தானாக ஊறுமா அப்படின்னா, அவர் தான் ஊற்றணும். அவர் நமக்குள்ள நம்முடைய இருதயங்களில் அந்த அன்பின் ஆவியை ஊற்றி இருக்கிறாராம். அப்போது அவரால் அன்பின் ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரை நேசிக்க முடியும். அப்போது இந்த உலகத்தில் அவர் முந்தி உங்கள் மேலே என் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த அன்பானவருக்கு இடம் கொடுத்தால் போதும். அவர் உள்ளுக்குள்ளே வந்து அவர் எப்படி நடத்துவார்னா, அவர் மேலே நானும் நீங்களும் அன்பு வைக்கிறதுக்கு ஏற்ற பாதையிலே நம்மை நடத்துவார். நம்ம இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி அவர் நியமித்த பாதையிலே நம் ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி வெற்றி கனியை ருசிக்க முடியும். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க. ஆகவே இந்த நல்ல நாளிலே நான் யாரை நான் நேசிப்பேன்? இந்த உலகத்தை ஜெயித்தாரே ஒருவர், அவரே நான் நேசிப்பேன். அவர்தான் எனக்குள்ள அவருடைய அன்பை முதலாவது தெரிவித்தார். அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அவரை அதிகமாக நேசிப்பேன் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுப்போம். இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, நீர் அனுப்பின ஒரே பேரான குமாரன், நீர் நேசிக்கிற ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆமாண்டவரே, பிதாவினுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, பிதா யாரை நேசிக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீரப்பா. ஆகவே நாங்கள் பிதாவின் அன்பை பெறுவதற்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு வைக்க எங்களுக்குள் அன்பின் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி. அந்த அன்பின் அபிஷேகம் எனக்குள்ள இன்னும் பழுகி பெருகட்டும். என் மூலமாக அநேகருக்குள்ள அது பரவி பாயட்டும். கர்த்தர் இந்த நாளை வெற்றி நாளாய் மாற்றி தந்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.